இன்னைக்கு வந்து அகமதாபாத்தில் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. அதை பற்றி சொல்லலான்ட்டு இருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க. இது அகமதாபாத்தில் நடந்திருக்கு. அதாவது ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வந்து என்னென்னா ஒரு ஃப்ளோரில் வந்து தீ பற்றிக்கிட்டு எரிஞ்சிருக்கு. ஃபுல்லுமே வந்து அது கோக்ரா அப்படிங்கிற இடத்துல ஃப்ரைடே அன்னைக்கு மத்தியானம் இது நடந்திருக்குங்க. அதாவது 5th ஃப்ளோரில் பிளாக் சியில் இது நடந்திருக்கு. இங்கே வந்து நோ கேஷுவலிட்டிஸ், அதாவது வந்து டெத்தெல்லாம் ஒன்றும் ஆகலை. சில பேருக்கு மட்டும் மைனர் இன்ஜுரிஸ் ஆகிருக்கு. இந்த பிளேஸ் எப்படி வந்து அந்த நெருப்பு எதனால் வந்தது அப்படின்னு கேட்டால், இந்த நிறைய வந்து இந்த கார்பேஜ் எல்லாம் நிறைய இருக்கிற இடத்துல பைல் ஆஃப் கார்பேஜ் குப்பை மேலே வந்து நிறைய வந்து கரண்ட்டு கம்பி எல்லாம் விழுந்திருக்கு. அது நெருப்பு பற்ற வச்சுருக்காங்க போல் கவனிக்காமல் அது பகீர்னு பற்றிக்கிச்சு. அப்புறம் ரெசிடென்ட்ஸ்லாம் வந்து என்ன ஆயிருக்காங்கன்னா, அங்கே இருக்கிற மக்கள்லாம் பயந்து போயிட்டு அங்கேருந்து தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து அவங்க நிறைய பேர் வந்து பேனிக் ஆகி அந்த பால்கனி வழியாகவும் அப்புறம் விண்டோஸ் வழியாக எங்கேயாவது நம்ம வந்து இது குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தப்பிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஒரு சில நிமிஷத்துக்குள்ளேயே வந்து இடமே வந்து புகை மண்டலமாக மாறிடுச்சான். அது இடமே சுத்தமாகவே ஒன்றுமே தெரியலையாம், பார்க்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து எங்கள் டோரெல்லாம் வந்து ரொம்ப டெஸ்ட்ராய் ஆகி ஹீட்டுனால வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் டோரு மெட்டல் டோர்ஸு எல்லாமே வந்து மெல்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் நியூஸில் போட்டிருந்தாங்க. 4th ஃப்ளோர்லேருந்து வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு உமன் வந்து இந்த மாதிரி நெருப்பு பற்றிக்கிட்ட உடனே கத்தியிருக்காங்க ஹெல்ப்புக்கு. உடனே கீழே இருக்கிறவங்க 2 பேர் வந்து அவங்கக்கிட்ட வந்து 2 குழந்தைங்க வேறு இருந்திருக்கு அவங்களுக்கு. அவங்க வந்து கீழே வந்து போட்டிருக்காங்க. கீழே அவங்க வந்து கீழே 2 ஆம்பளைங்க இருந்திருக்காங்க. அவங்க 2 பேர் வந்து பேலன்ஸ் பண்ணிவிட்டு பால்கனி மூலிமா அந்த 2 குழந்தைங்களையும் கீழே இறக்கிட்டாங்க. இந்த அம்மாவும் இறங்கியிருக்காங்க, விழற மாதிரி போயிருக்காங்க. பட் ரெஸ்கியூ டீம் வந்து அவங்கள வந்து எப்படியோ டேமேஜ் இல்லாமல் காப்பாற்றிட்டாங்க, ஒன்றும் உயிர் சேதம் இல்லாமல் காப்பாற்றிட்டாங்க. அங்கே இருக்கிற ரெசிடென்ட்ஸ் இருக்கிறவங்களாம் வந்து ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டாங்க. அதாவது வந்து என்ன இவாக்குவேஷன் அங்கே இங்கேன்னு தப்பிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டாங்க. அந்த ஃப்ளேம் வந்து ரொம்ப வந்து 5th ஃப்ளோரில் ஆரம்பிச்சது எல்லா இடத்துலையும் வந்து அப்படியே பரவிடுச்சு. அது அந்த திக் ஸ்மோக்னால வந்து நிறைய பேருக்கு வந்து மூச்சு விடுறதே சிரமமாக இருந்திருக்கு. இவங்க பாதியில் தப்பிக்கிறதுக்கு வந்து உடனே வந்து எப்படியோ நியூஸ் தெரிஞ்சு ரெஸ்கியூ ஆப்ரேஷன் டீம், அதாவது ஃபயர் பிரிகேடு இருக்காங்க இல்லைங்களா, அந்த தீயணைப்புத்துறை வந்து பவர் கட் பண்ணிவிட்டு, ஏன்னா ரொம்ப டேமேஜ் ஜாஸ்தி ஆகாமல் இருக்கிறதுக்காக பவரை வந்து ஃபுல்லாக கட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அகமதாபாத் ஃபயர் அண்ட் எமர்ஜென்சி சர்வீஸ் வந்து அங்கே வந்துட்டாங்க. நியூஸ் தெரிஞ்ச உடனேயே அவங்க வந்து மீதி இருக்கிற மக்களெல்லாம் வந்து எவாக்குவேட் அவங்க வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணுறதுக்கு லேடர்ஸு அப்புறம் வந்து ப்ரீத்திங் அந்த இதெல்லாம் வந்து வச்சு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 7 டெண்டர்ஸ் 2 மணி நேரம் ஆயிருக்கு. இதை வந்து ஃபுல்லாக வந்து அந்த அணைக்கிறதுக்கு அந்த அளவுக்கு நெருப்பு பரவி இருந்திருக்கு. போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, போலீஸும் இந்த அகமதாபாத் ஃபயர் அண்ட் எமர்ஜென்சி சர்வீஸும் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரூவ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது எதனால் ஆகிருக்குன்னு அசஸ்மெண்ட் வந்து இந்த பில்டிங்கை பார்த்து அசஸ்மெண்ட் வந்து நடந்துகிட்ருக்கு. ரெசிடென்ட்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து ரொம்ப டேமேஜ் ஆனவங்களோட அதெல்லாம் வந்து வேறு யாராவது ஃப்ரெண்டு வீடு ரிலேட்டிவ் வீடு அனுப்பி விட்ருக்காங்க. மற்றவங்களுக்குலாம் வந்து ஃபுட்டு ஸ்டே பண்ணுறதுக்கெல்லாம் வந்து அங்கேயே ஜிம்லேயே வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது கார்பேஜுங்கிறது வந்து நம்மளுக்கு தனியாக ஓரமாக நம்மளுக்கு ஆளுங்க வருவாங்க. அதில் வந்து கம்போஸ் ஆகிறது டீகம்போஸ் ஆகிறதுன்னு தனித்தனியாக போட சொல்லுவாங்க. அந்த மாதிரி போடணும். நம்ம கண்ட இடத்துலேருந்து வீட்டிலேருந்து வீசி எரியும் போது இந்த மாதிரி நிகழ்வுகள்லாம் வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா வந்து அவங்களும் வந்து கவனிக்காமல் ஏதோ குப்பையை எப்படி கொளுத்தி விட்டாங்க போல இருக்குது. உயிர்ச்சேதம் நல்ல வேலை ஒன்றும் இல்லை. அதனால் பார்த்து கேர்ஃபுல்லாக நம்ம வந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் எதுவும் ஆகாமல் நம்மளுக்கும் எதுவும் ஆகாமல் பாதுகாத்துக்கலாம். பொல்யூஷன் மெயினாக ஆகும், உயிர் சேதமும் ஆகும். அவ்வளோதாங்க சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and